Hello students, welcome to Janu Max. 12th Max chapter 2 exercise 2.2 first Roman 5th question 6th question பார்க்கலாம். ஸோ அதில் 5th Roman என்னென்னா z square 2zw plus w square. இதோட z-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 5 minus 2y, w-ஓட வேல்யூ -1 plus 3y. ஸோ இதில் இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு z square plus 2zw plus w square. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா a square plus 2ab plus b square ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி a plus b whole square ஃபார்முலா. ஸோ அப்போ என்னது a square plus 2ab plus b square. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏங்கிற இடத்துல z போட்டுக்கலாம், bன்ற இடத்துல w போட்டுக்கலாமா. ஸோ அப்போ ஏன்ற இடத்துல z போட்டுடணும், ப்ளஸ் பின்ற இடத்துல w ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த சைடுக்கு நம்ம இந்த சைடு எழுதிக்கிறோம் சிம்பிளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. இசட்டோட வேல்யூ என்னது 5 minus 2y. ஓகேங்களா. ப்ளஸ் டபிள்யூவோட வேல்யூ -1 plus 3y. இது ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. 5 minus 2y ப்ளஸ் -1 plus 3y டபிள்யூவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5 minus 2y ப்ளஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் 3y. ஓகேங்களா. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்போ 3y ஹோல் ஸ்கொயரா. இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது சிம்பிளை பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் ஃபார்மேட் போட்டுக்கலாம். 4 5 இருக்குது, 5ல் 1 லெஸ் பண்ணால் 4. ஓகேங்களா. -2y ப்ளஸ் 3y. ஸோ இங்கே என்ன இருக்குது -2y ப்ளஸ் 3y. ஸோ அப்போ என்ன வரும் 3ல் 2 லெஸ் பண்ணால் ப்ளஸ் 1y ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணோம் சிம்பிளை பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ இப்போ இது ஏன்ற இடத்துல 4, பின்ற இடத்துல 1i. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வேல்யூ இருக்குதா. இப்போ கொடுத்தா a ஸ்கொயருக்கு பதில் என்ன கொடுக்கும் 16 வருமா. 4 4s are 16. 2ab 2 4s are 8i. அப்போ 8i. b ஸ்கொயர்னால் என்னது 1 i ஸ்கொயர். b ஸ்கொயர்னா i ஸ்கொயர். bன்ற இடத்துல என்ன இருக்குது i. ஓகேங்களா. a ஸ்கொயர்னா 16, 2abன்றனா 2, ஏக்கு பல 4 4 2s are 8i. ஓகேங்களா. நெக்ஸ்ட் i ஸ்கொயர். ஸோ இதுதான் b ஸ்கொயர். இப்போ ரெண்டு பார்ட்டை வந்து சிங்கிள் பார்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சிம்பிளி பண்ணலாமா. 16 ப்ளஸ் 8i, i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ 16ல் 1 லெஸ் பண்ணால் 15 ப்ளஸ் 8i. ஓகேங்களா. ஸோ அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாமா. 6th சம் என்ன அது கொடுத்துருக்காங்க z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. சேம் இந்த கொஷின்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த கொஷின் நம்ம இப்படி ப்ரீஃபாக எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷினை அது மாதிரி எழுதிட்டு போடுவோம். ஓகேங்களா. இப்போ என்ன இருக்குது z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர். ஸோ இசட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும் 5 minus 2y ப்ளஸ் ஓகேங்களா. wன்றது -1 ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் 5 minus 2y ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் இருக்குது. அப்போ -1 ப்ளஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர். சேம் அதே கொஷின் தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க. இது இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 6th கொஷனில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே காமனாக வரும். ஓகேங்களா. ஸோ ஒரே மாதிரி சேம் சம். அப்போ என்ன ஆகும் 5ல் 1 லெஸ் பண்ணால் 4, 3ல் 2 லெஸ் பண்ணால் 1i ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்கும் 1i ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் இப்போ திரும்ப a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஏக்கு பதிலாக a ஸ்கொயருக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 2abனால 2ab அப்போ 8i. b ஸ்கொயர் பண்ணால் 1 அப்போ -1. i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ 16 ப்ளஸ் 8i -1. ஸோ அப்போ 16ல் 1 லெஸ் பண்ணால் 15 ப்ளஸ் 8i. ஸோ 5th சம்மும் 6th சம்மும் சேம் மாடல். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் சம்ஸில் உங்களுக்கு வரும்.